ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நாங்கள் மஸ்ஜித் வந்திருக்கோம். தம்பி வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மஸ்ஜித் வந்திருக்கோம். பாருங்கள், வந்திருக்காங்க. காற்று செம்மையாக அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் பெரிய மஸ்ஜித் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கஞ்சி வாங்கி குடித்தோம்ல, அந்த மஸ்ஜித் தான். ஸோ இந்த பையன் போனதுக்கப்புறம் ரிசப் போவான். என் மடியில் உட்கார மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அப்பா மடியில் தான் உட்காருவான். நேற்றுலேருந்து சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். 2 டைம் வாந்தி எடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சண்டே, அதனால் அப்படியே கடற்கரை பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மணி 5 தான் ஆகுது. பட் வெயில், செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் சொல்லலை, வெளிச்சமாக இருக்குது, ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. 2 மணி 3 மணி டைமில் வெளிச்சமாக இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் கடற்கரை போயிட்டு அப்படியே திரும்பி வரலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இந்த பெட்ரோல் பங்க் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க. ஸோ நேராக போனோம்னா பீச் வரும். கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு தெரில. இன்றைக்கி சண்டே கூட்டமாக தான் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க. இருந்தாலும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ராமநாதபுரம் சயல்குடிங்கிற ஊர் தான். இந்த இடத்துல ஒரே இடத்துல மட்டும் உப்பு தயாரிக்கிற இடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து உப்பு தயாரிப்பாங்க. முதல்ல இல்லையா, ரிசர்வ் டேடி சொன்னார். இந்த இடத்துல மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் தூத்துக்குடி போகிற ரோடில் நிறையா வரும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், தூத்துக்குடி வந்திருக்கவங்களுக்கு தெரியும். பாருங்கள், நிறைய உப்பு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோக்கா கூட்டம் இல்லை பாருங்கள், வெறிச்சோடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோக்கா கூட்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு திரும்ப வந்துட வேண்டியதான். இன்னைக்கு அவ்வளோக்கா கூட்டம் இல்லை. வெயில் காலங்கிறதுனால கூட அவ்வளோக்கா வரமாட்டாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ். கப்பு வேணும்னா கோன் ஐஸ் மாதிரி கொடுங்க. அது மாதிரி. காளான், பானிபூரி, ரசகுரி, ஐஸ்கிரீம். காளான், பானிபூரி, ரசகுரி, ஐஸ்கிரீம். குல்ஃபி இல்லையா? காளான், பானிபூரி, ரசகுரி, ஐஸ்கிரீம். ஃப்ரெண்ட்ஸ் அலை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்துட்டு இருக்கு. பயமாவே இருக்கு, எப்படி அலை வந்துட்டு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சண்டே தான், ஆனால் யாரும் இல்லை அவ்வளோக்கா.
அலை வருது பாருங்க. இதை தேக்கோ ரிசப்க்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் தாய்த்து போட்டு விட்டாங்க மஸ்ஜித்ல. கடற்கரை சுற்றி பார்க்கலான்னு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். பட் அங்கே இருக்க காற்று வந்து ரிசப்க்கு இன்னும் உடம்பு சரியில்லாமல் போகும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அலை வந்துட்டு பாருங்க. பயமா இருக்கு, அப்படி அலை வந்துட்டு. இன்னைக்கு காத்தடிக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் அலை செம்மையா வருது பாருங்க. லாஸ்ட் கொஞ்சம் தண்ணி வந்து மேலே படுது. ஆல்ரெடி இந்த கடற்கரைக்கு நிறைய தடவை வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பட் நேற்று தான் இந்த மாதிரி அலை வந்தது ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம், ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா ரிசப்ட் உடம்பு சரியில்லாமல் போகும். அப்படி காற்று ஜில்லுன்னு காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரிசப்ட் எடி சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறார் பாருங்க. கிளம்பிட்டோம். தம்பி கையை விடுங்க விளையாடுறேன்னு சொல்கிறான். கையை விட்டு விளையாடுற மாதிரி பயமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 40 ரூபா குல்ஃபி வாங்கி நான் சாப்பிட்டதுக்கப்புறம் ரிசப்ட் டேடி சாப்பிட்றாரு. இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிசப்ட் ஒரே சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு வீடியோ, ஒரு காமெடி ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹாஸ்பிட்டல் போகலாம் சொல்கிறாரு ரிசப்ட் டேடி. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், உப்பு பக்கத்துலேயே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தம்பியை கூட்டிகிட்டு. வெயில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது. டைம் வந்து 11 மணி ஆகுது. ஃபேஸ் காமிக்க மாட்டேங்கிறான் தம்பி. டாக்டர் என்ன சொல்ல போகிறான்னு தெரில, மெடிசன் என்ன எழுதி கொடுக்க போகிறான்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆன உடனே வந்து 3 பேரும் வெயிட் செக் பண்ணி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் செக் பண்ணி பார்க்குறதுல ரிசப் வந்து 11.5 kg ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 58 kg. கொஞ்சம் வெயிட்டு ஹையாக தான் இருக்குது எனக்கும். அதுக்கப்புறம் ரிசப்ட் டேடி வெயிட் செக் பண்ணி பார்த்தாரு. அவரோட வெயிட்டு பார்த்த உடனே எனக்கு பயம் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 89 kg இருக்கார். 90ல் 1 தான் மைனஸ். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்ட் டாக்டர்கிட்ட காமிச்சோம். அவங்க வந்து விட்டமின் டானிக் வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வாமிட் பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக வந்து ஒரு டானிக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கேருந்து செக் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்ன ஃபுட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லாமே லிக்விட் ஃபார்மில் கொடுங்க,
சாதம் வந்து நல்லா கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுங்க, அதுக்கப்புறம் தயிர் சாதம், இளநீ, அதுக்கப்புறம் ஃப்ரெட் ஜூஸு அந்த மாதிரி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செக்கப் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெடிசன் கொடுத்தும் இன்னும் சரியாகலைன்னா திரும்ப வாங்க வந்து செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிசல்ட் செக் பண்ணிட்டோம். வைட்டமின் டானிக் என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.